ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் 10th மேக்ஸு லெசன் நம்பர் 3ல் வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் வந்து 7th சம் பார்ப்போம். பாரி நீட்ஸ் 4 hours டு கம்ப்ளீட் எ ஒர்க்கு. பாரி வந்து என்ன பண்ணுறான்னா 4 hours ஆகுது அவனோட ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண. அவனோட ஃப்ரெண்டு யுவன் நீட்ஸ் 6 hours டு complete the same work. How long will it takes to complete if they work together? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கனாக்கா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது தான் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் லெட் த ஒர்க் டன் பை பாரி அண்ட் யுவன் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒர்க் டன்னை வந்து நான் டபிள்யூடின்னு எழுதியிருக்கேன். பை பாரி ஈக்குவல் டு 1/4. அதே மாதிரி ஒர்க் டன் பை யுவன் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/x. ஸோ நான் இதை இப்படி எழுதிக்கலாமா, டுகெதர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும், ஈக்குவல் டு 1/x. அப்போ என்ன ஆகும், 6 + 4 டிவைட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 24 ஈக்குவல் டு 1/4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னாக்கா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கே 10 ஆகிடும்ல. அப்போ x ஆஃப் 10 இஸ் ஈக்குவல் டு 24ன்னு வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னாக்கா 24 டிவைட் பை என்ன வந்துடும்னா 10ன்னு வந்துடும் இல்லை. அப்போ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா யூ வில் கெட் 12 டிவைட் பை 5ன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் வந்து என்னது 12 டிவைட் பை 5. அப்போ நம்ம வந்து இதை டிவைட் பண்ணலாமா, 5 வந்து இப்படி டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணோம்னா 5 12 டிவைட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும், 10 பேலன்ஸ் வந்து 2 வந்துடும் இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க 2 hours 2/5 minutes அப்படின்னு சொல்லி எழுதலாம் சரியா. இல்லைனா இதையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2/5ஐயும் வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2/5 × 60 மினிட்ஸில் இருக்குல்ல 60. அப்போ அதை கேன்சல் பண்ணோம்னா 12 வரும். ஸோ 2 × 12 வந்துட்டு 24. ஸோ 24 minutes. ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.